கால அசாதாரண நிகழ்வுகளினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களின் மீள் எழுச்சிக்கு அடிப்படை வசதிகள் அவசியமானவை. அசாதாரண சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்ட கிராமங்கள் தொடர்ந்தும் அடிப்படை வசதிகளற்ற நிலையிலேயே உள்ளன. கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஓர் கிராமத்தின் கதையொன்றே இது. படுவான்கரை பிரதேசத்தின் போர்த்தீவு பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஒரு கிராமம் செல்வாபுரம். கடந்த கால அசாதாரண நிகழ்வுகளால் பாதிக்கப்பட்ட இந்த கிராம மக்கள் பல தடவை இடம்பெயர்வுக்கு முகம் கொடுத்தவர்கள். மேற்குடியேற்றப்பட்டு 4 ஆண்டுகள் கடந்த போதிலும் இன்னும் அடிப்படை வசதிகள் எதுவும் நிறைவேற்றப்படாத ஒரு கிராமமாக செல்வாபுரம் காணப்படுகிறது. 100க்கும் அதிகமான குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் இடம்பெயர்ந்த மக்களுக்கு நிரந்தர வீடுகள் இன்னமும் அமைத்து கொடுக்கப்படவில்லை. கிராமத்துக்குள் யானைகள் நுழைந்து இயல்பு வாழ்க்கையை பாதிப்பதாக தெரிவிக்கும் மக்கள் யானைகள் தமது தற்காலிக வீடுகளையும் சேதப்படுத்துவதாக தெரிவிக்கின்றனர். குடிநீர் பிரச்சனை தான் முதலாவது. மின்சாரம் இல்லை, கரண்ட் இருந்ததுண்டா, மின்சார வசதி இருந்ததுண்டா யானை தொல்லையில கொஞ்சம் விடுபடலாம். போக்குவரத்து, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளின்றி அல்லல்படும் இந்த கிராமத்தை சம்பந்தப்பட்டவர்கள் கண்காணாமல் இருப்பது ஏன் என்று மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். விரைவில் தமது அடிப்படை வசதிகள் நிவர்த்தி செய்யப்பட்டு தமது மேல்குடியேற்ற வாழ்வு எழுச்சி பெற சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் மட்டக்களப்பு செல்வாபுரம் கிராம மக்கள். உங்கள் வாழ்க்கை, எங்கள் செய்தி.